அந்த மலேசியால வந்த கப்பலுமே இந்த பக்கம் வந்து ரோகிணி கிட்ட அவங்க அப்பா எங்கமா இருக்காரு, என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ரோகிணியுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம அவங்க வாய்க்கு வந்தபடி ஒரு அட்ரஸையும் அதே நேரம் அவங்க அப்பாவோட பேரையும் போலியோ யோசிச்சு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமா சொல்ற, இந்த மாதிரி மலேசியால இப்படிப்பட்ட ஆளை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அது மட்டும் இல்லாம நீ சொல்ற அட்ரஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே, நானே சின்ன வயசுல இருந்து மலேசியால தான் இருக்கேன், இப்படி ஒரு அட்ரஸ் மலேசியால இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, நீ கரெக்டா சொல்லுமா, ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட கேக்குறாங்க. இதை கிட்ட ரோகிணியுமே நீங்க என்னையே குழப்ப பாக்குறீங்க, நான் தான் சொன்னல எங்க அப்பா அங்கதான் இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. மறுபடியும் அவங்க ரொம்ப குழப்பத்தோட, இங்க பாருமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலேசியால நீ சொல்ற மாதிரி ஆளுங்களே கிடையாதுமா, எனக்கு என்னமோ நீ வேற தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க ரோகிணி போய் சொல்றாங்க. அப்படிங்கிற விஷயத்த வீட்டுக்கு சொல்ல வைக்கிறாங்க. அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க முத்துவுமே, என்ன ரோகிணி மேடம், அப்ப மலேசியால உண்மையுமே உங்க அப்பா கிடையாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப முத்துவை பார்த்து ரோகிணியுமே, என்ன முத்து இதே வேலையை சுத்திட்டு இருக்கீங்களா, என்ன நீங்க உரண்டை எடுத்து இந்த மாதிரி என்ன பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக சுத்திட்டு இருக்கீங்களா, எங்க அப்பா மலேசியால இருக்காரு இல்லையாங்கிறத நான் தான் சொல்லணும், என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி முத்து கிட்ட கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியுமே, சரி விடுங்க, எதுக்காக இப்ப முத்து ஒத்துட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வேணா உங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்தாங்க, அந்த பாஸ்போர்ட்ல தான் ஆல்ரெடி வீட்டு அட்ரஸ் இருக்கும், உங்க அப்பாவோட பேர் இருக்கும், எல்லா டீடைலும் இருக்கும்ல, அந்த டீடைல் வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம், உங்க பாஸ்போர்ட் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி ஸ்ருதி சொன்ன உடனே எங்க முத்துவுமே கை தட்டுறாரு. பரவாயில்ல பழக்கம்ல, நீ பேசின உடனே வேலை நடக்கவே ஆரம்பிக்குது. சரி ரோகிணி, இப்ப ஸ்ருதி சொன்ன மாதிரி போய் அந்த பாஸ்போர்ட் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரோகிணிட்ட தான் பாஸ்போர்ட்டே கிடையாது. அவங்க வேற யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல பாஸ்போர்ட் இப்ப என்கிட்ட இல்ல, அது நான் வந்து அப்படின்ற மாதிரி திணற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துவுமே, ஏன் அது நான் வந்துன்னா எங்க இருக்கு அந்த பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அது வித்யா வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னே, சரி வாங்க நம்ம வித்யா வீட்டுக்கு போய் அந்த பாஸ்போர்ட் எடுத்து வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே ரோகிணியுமே, இல்ல அவ வேலைக்கு போயிருப்பா, இப்பதான் அந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு வர முடியாது, நான் உங்களுக்கு நாளைக்கு எடுத்துட்டு வந்து காட்டுறேன், இப்பெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயாமே, ஏன் ரோகிணி இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஒரு போட்டோ கூட எடுத்து நீ செல்ல வைக்க மாட்டேன், ஏதாவது ஒரு அப்ளை பண்றதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா பாஸ்போர்ட் எப்பவுமே வந்து நீ போட்டோ எடுத்து வச்சிருக்கணும்ல, ஏன் அதை எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் மொத்தமே பரவாயில்ல, இன்னைக்குதான் நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே அறிவுபூர்வமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவருமே சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க எப்போ போல ரோகிணியுமே, எங்க பாருங்க வித்யா வெளியில போயிருப்பா, அவ வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வந்து நாளைக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணி சமாளிக்கிறாங்க. சமாளிச்சது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பினாதான் வேலை நடக்கும்ட்டு வேக வேகமா கோபத்துல போற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயாக்கு ரொம்பவே டவுட் ஆயிடுது. இவ பேசுறது எதுவுமே சரியில்லையே, எந்த ஆதார் கேட்டாலும் இல்லன்றா, ஒரு வேலை இவ பணக்கார வீட்டு மருமகளா இல்லாம இருந்திருந்தானா அவ்வளவுதான், அந்த பார்வதியை நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே எப்போ வித்யா வீட்டுக்கு போயிட்டு இங்க நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வித்யாவுமே, ஏண்டி என்னடி இது உனக்கு பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு, இப்ப என்னடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாரு ஒரே வழிதான் இருக்கு, அந்த பிரவுன் பண்ணிட்டு கேட்கணும், இந்த மாதிரி வந்து எங்க அப்பாவை நடிக்கிறதுக்கு வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பார்ப்போம், அப்படி யாராவது ஆள் கிடைச்சாங்கன்னா அந்த ஆள் தூக்கிட்டு வந்து எங்க அப்பாவை நடிக்க வச்சிருவோம், ஒரு வேலை முடிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட வித்யாவுமே, ஏண்டி அந்த ஆளே யாராவது என்ன பாத்துட்டாங்கன்னா நான் மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி நம்ம கிட்டே வந்து மிரட்டிட்டு போயிட்டான், நீ மறுபடியும் அவங்ககிட்டே போய் மறுபடியும் ஆளை கேட்கணும்ன்ற, அவ்வளவுதான் நம்ம உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க, நீ சுமாரு அந்த ஆள்லாம் வேண்டாம் வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க முத்துவுமே காலையில எப்போ போல மீனா கிட்ட, மீனா நான்வெஜ் செஞ்சு வீட்டுல ரொம்ப டைம் ஆச்சு, நீ முதல்ல இன்னைக்கு நான்வெஜ் ஏதாவது எடுத்து செய்ய அப்படின்றாங்க. உடனே இங்க எப்போ போல மீனாவுமே, சரிங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், ஆல்ரெடி அந்த அக்கா வந்து ஒரு புதுசா ஒரு கடையை காட்டினாங்க, அந்த கடையில இருந்து எடுத்துட்டு வந்த கறி நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க மீனாவுமே எப்போ போல பிரவுன் மணி வச்சிருக்க கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் பிரவுன் மணி கறி வெட்டிட்டு இருக்கிறத பார்த்த மீனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த ஷாக்கோடய உடனே அங்க இருந்து அந்த 2 தெரு தள்ளி வந்து நின்றுட்டு இந்த பக்கம் வந்து முத்துக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, எங்க ரோகிணியோட மாமான்னு சொல்லி ஒருத்தர் வருவார்ல, அவர் பாருங்க இங்க கறி கடையில கறி வெட்டிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் ஒண்ணுமே புரியல. அப்ப கரெக்டா எங்க முத்துவுமே, சரி நீ அங்கேயே இருமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாக்காக இங்க முத்துவுமே கார் எடுத்துட்டு வராரு. வந்த உடனே இங்க கறி கடையில இங்க மீனாக்கு பதில் அவர் கறி வாங்குறதுக்கு போய் நிக்கிறாரு. இங்க முத்துவை பார்த்த பிரவுன் பண்ணி ஷாக் ஆனாலும் அதே நேரத்துல, ஆமா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க மலேசியா மாமா தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நீ வேற ஏன் முத்து என்ன கலாய்க்கிற, நான் மலேசியா மாமாலாம் கிடையாது, நான் வெறும் கறி கடைக்காரன் தான் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் பண்ணியுமே எல்லா உண்மையை போட்டு உடைச்சிடாரு. இதை கேட்ட முத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்பனா ரோகிணிக்கு வெளிநாட்டுல அப்பா கிடையாது, அதனாலதான் அவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க, உங்களை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே இங்க பிரவுன் பண்ணிக்கிட்ட, இங்க பாருங்க இந்த பிரச்சனை இருந்து உங்களை ஈஸியா வெளியில கொண்டு வரேன், எங்க வீட்டுக்கு வந்து நீங்க ரோகிணிக்கு தான் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் உங்களை யாருமே இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, நீங்க என்ன ஒரு பிரச்சனையும் மாட்டாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே பிரவுன் மணியை லைட்டா மண்டையை கழுவி கூட்டிட்டு போயிடுறாரு. அதே நேரத்துல வீட்டுக்கு பிரவுன் மணி வந்ததுக்கு அப்புறம் அங்க ரோகிணியுமே பிரவுன் மணியை பார்த்துட்டு, வாங்க மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஆறுதலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே தூரமானு, அதான் உங்களோட குட்டெல்லாம் உடஞ்சிருச்சமா அப்படின்ற மாதிரி, பார்லர் மேடம் இது உங்க மாமா கிடையாது, இது கறி கடைக்காரரு, சொல்ல போனா நம்ம ஏரியால தான் கறி கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. ஏய் என்னடா இது, இந்த மாதிரி வந்து ரோகிணியோட மாமா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பிரவுன் மணி குறுக்க வந்து இங்க விஜயா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஓபனா பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட விஜயாக்கு சும்மா தூக்கி வாரி போடுது. அப்ப நீங்க உண்மையுமே மலேசியா மாமா கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் மலேசியா மாமாலாம் கிடையாதுமா, இந்த பொண்ணு தான் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டா, அதுக்காக வந்து நடிச்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், மற்றபடி எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பிரவுன் மணி விலகிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ரோகிணிக்கு அப்படியே நெஞ்சு நொறுங்கிறது. இன்னொரு பக்கம் இங்க விஜயாவே ரொம்ப கோபத்தோட ரோகிணி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க.